உன்கிட்ட ஒரு ஸ்டாம்ப் காட்டலான்னு வச்சிருக்கேன். இது எங்கள் அப்பா தான் வாங்கிட்டு வந்தாரு. காட்டுறேன். நேற்று தான் வாங்கிட்டு வந்தாரு. எங்க எடுத்து காட்டு பார்க்கலாம். இதுதான் அந்த ஸ்டாம்ப்பு. இங்கே பார்த்தியா? இதில் ஸ்மைலி பிக்சர் போட்டிருக்கு. பார்க்கவே க்யூட்டாக இருக்குல்ல? இது என் நோட் புக்கில் இதை பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். சூப்பராக வரும் போலையே. காட்டு. என்ன தலைகீழ போட்ட? அச்சோ, இது நேராக வச்சு காட்டுறேன். இங்கே பார்த்தியா? ஸ்மைலி சூப்பராக வந்திருக்குல்ல? சூப்பராக வந்திருக்கு. இது எனக்கு எடுத்துக்க தரியா திவ்யா? தேவி, நெக்ஸ்ட் டைம் உனக்கு இதே மாதிரி இன்னொன்று வாங்கி தரேன். இது எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தாரு. ப்ளீஸ் இதை மட்டும் கேட்காத. நெக்ஸ்ட் டைம் எங்கள் அப்பா கிட்ட சொல்லி உனக்கு இதே மாதிரி ஒன்று கண்டிப்பாக வாங்கி தரேன். சரி திவ்யா. நேற்று நான் ஒரு புது ஷார்ப்னர் வாங்கினேன். இது காட்டுறேன். எங்கே காட்டு பார்க்கலாம். இதுதான் அந்த ஷார்ப்னர். இங்கே பார்த்தியா? இது ஃபுட்பால் ஷேப்பில் இருக்கு. இதில் சீவ்னா குப்பெல்லாம் வெளியிலே கொட்டாது. இது நான் உனக்கு சீவி காட்டுறேன். இங்கே பார்த்தியா? புது பென்சில் நேற்று தான் வாங்கினேன். பார்த்தியா? இதில் சீவுறேன். இப்போ பாரு, இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதோட குப்பெல்லாம் இதுக்குள்ளேயே இருக்கும் பாரு. கிளாஸில் இனிமேல் பென்சில் சீவி போடுறோன்னு மிஸ்ஸு கூட திட்ட மாட்டாங்க. இதுலேயே குப்பெல்லாம் ஸ்டோர் ஆகிடும். வீட்டில் போய் டஸ்ட்பினில் போட்டுக்கலாம். சூப்பராக இருக்குல்ல? இங்கே பாரு, சீவ குப்பை உள்ளேயே இருக்கு. நீ மட்டும் வாங்கினியா? இங்கே பாரு, நானும் ஒரு பேஸ்கெட் பால் ஷார்ப்னர் வாங்கினேன். இது வெளியில் இருக்க ஆயக்கடையில் தானே நீயும் வாங்கின? ஆமாம்மா, அந்த பாட்டி தான் இதுவும் வச்சுருந்தாங்க. பார்க்க க்யூட்டாக இருந்துச்சுன்னு எங்கள் அம்மா கிட்ட கேட்டேன்னா எங்கள் அம்மாவும் வாங்கிக்க சொல்லிட்டாங்க. இது என்னோட ஷார்ப்னரில் சீவி பார்க்கலாம். குப்பை உந்துக்குள்ளேயே இருக்கும் போல இருக்கே. ஆமாம், இது கொஞ்சம் டைட்டாக இருக்குது. இது ஓப்பன் பண்ணலாம். என்ன இது இவ்வளோ டைட்டாக இருக்குது? புதுசில், அதனால தான். இங்கே பார்த்தியா? குப்பை உள்ளேயே இருக்குது. இது எடுத்துகிட்டு போய் நம்ம டஸ்ட்பினில் போட்டுக்கலாம். இது மாதிரி ஷார்ப்னர் வாங்கினா தான் நம்மளுக்கு ஈஸின்னு நினைக்கிறேன். ஆமாம்மா, இல்லைன்னா பெருக்கிற ஆயா கூட மிஸ்ஸுக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவாங்க, நம்ம பிளேஸில் ஒரே குப்பையாக இருக்குன்னு. இங்கே பார்த்தியா? பென்சில் சீவ சூப்பராக இருக்குது. போதும், ஸ்டாப் பண்ணிக்கோ. இதுக்கப்புறம் பென்சில் உடஞ்சி போயிடும். சரி, இதை பிரேக்கில் நம்ம யூஸ் பண்ணலாம். வா, நம்ம சாப்பிட டைம் ஆயிடுச்சு. ஷாலினி, என்ன சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கா? தெரியல, இனிமேல் ஓப்பன் பண்ணால் தான் தெரியும். ஓகே. என்ன அப்படியே உட்காந்துருக்கீங்க? டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்க, அப்போ தானே உள்ளே என்ன இருக்குன்னு தெரியும். எங்களுக்கு காலையிலேயே அம்மாவை சப்பாத்தி கட்ட சொல்லிட்டோம். அதனால சப்பாத்தி தானே எங்களுக்கு தெரியுமே. என்ன 2 பேருக்கும் ஒரே டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க? ஆமாம், நானும் ஃபேமிலியும் ஒரே டிஃபன் பாக்ஸில் சாப்பிட்ருவோம். ஷாலினி, எடுத்து சாப்பிட்டு பாரு. டேஸ்ட்டாக தான் இருக்கு. இந்தா, நீயும் சாப்பிடு. நல்லா இருக்கே. என்ன அபி அப்படியே உட்காந்துருக்கா? டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணு. இருங்க ஓப்பன் பண்ணுறேன். அச்சோ, கீழே விழுந்துடுச்சு. என் தோசை கீழே கொட்டிடுச்சு. ஐயோ, நான் இப்போ என்ன பண்ணுவேன் தெரியாமல் கீழே போட்டுட்டேன். அபி அழாத, எதுக்கு அழுகுற? நான் வேணா மிஸ்ஸை கூப்பிட்டுமா? மிஸ்ஸை கூப்பிடாதீங்க, அப்புறம் மிஸ்ஸு திட்டுவாங்க. தோசை கீழே விழுந்துடுச்சு. மிஸ், என்ன அங்கே சத்தம்? யார் அங்கே அழுதுட்டு இருக்கிறது? பசங்களா, யார் அங்கே அழுகுறது? உங்களை தான் கேட்குறேன். எதுக்கு அபி அழுதுட்டு இருக்கா? மிஸ், அபியோட தோசை கீழே கொட்டிச்சு மிஸ், அதான் மிஸ் அழுகுறா. இருங்க வர. எதுக்கு இந்த அழுக? அபி, அழக்கூடாது. ஏன் அபி தோசையை கீழே போட்ட? மிஸ், டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது தெரியாமல் கீழே கொட்டிக்கிச்சு மிஸ். என்னை கூப்பிட்டுருந்தா நான் திறந்து கொடுத்துருப்பேன்ல அபி. இல்லை மிஸ், எப்பயும் கரெக்டாக தான் மிஸ் ஓப்பன் பண்ணுவேன். இன்னைக்கு தான் மிஸ் கீழே கொட்டிக்கிச்சு. இதுக்கெல்லாம் அழக்கூடாது. என்கிட்ட எக்ஸ்ட்ரா லஞ்ச் பாக்ஸ் இருக்குது, நான் கொண்டு வரேன். அதை நீ சாப்பிடு, ஓகேவா? மிஸ், வேண்டாம் மிஸ், எனக்கு அப்படிலாம் சொல்லக்கூடாது. இரு, நான் போயிட்டு லஞ்ச் பாக்ஸ் கொண்டு வரேன். நீயும் நானும் ஷேர் பண்ணி சாப்பிட்லாம், ஓகேவா? ஓகே மிஸ். இரு, நான் வரேன். அபி, நான் லஞ்சு கொண்டு வந்திருக்கேன். வா, 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்லாம். எப்பயும் எங்கள் அம்மா கிட்ட சொல்லி நான் எக்ஸ்ட்ரா லஞ்ச் கொண்டு வருவேன். நல்ல வேலை, வா.
மிஸ் வேண்டாம் மிஸ், நீங்கள் போய் சாப்பிடுங்க மிஸ். ஏன் அப்படி சொல்கிற? என் கூட சாப்பிட்றதுக்கு உனக்கு பிரச்சனையா? என்னாச்சு? என் கூடலாம் சாப்பிட மாட்டியா? அப்படிலாம் இல்லை மிஸ், உங்களுக்கே லஞ்சு கம்மியாக இருக்கும்ல மிஸ். அப்படிலாம் இல்லை, நான் எக்ஸ்ட்ரா டிஃபன் பாக்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதனால தான் கூப்பிடுறேன். சாப்பிடாமலாம் இருக்கக்கூடாது. வேண்டாம் மிஸ், நீங்கள் சாப்பிடுங்க மிஸ். வான்னு சொல்கிறல, வா அபி, நானே ஊட்டி விட்றேன், என் கூட ஷேர் பண்ணி சாப்பிடு. ஓகே மிஸ், வரேன் மிஸ். மிஸ், இந்த தோசைலாம் நானே க்ளீன் பண்ணிட்டுமா மிஸ்? அதெல்லாம் வேண்டாம், நாயம்மா வச்சு க்ளீன் பண்ணிக்கிறேன், நீங்கள் வந்து உட்காரு, நம்ம சாப்பிட்லாம். ஓகே மிஸ், தான் வரேன் மிஸ். இது இன்னைக்கு எங்கள் அம்மா என்ன லஞ்ச் கட்டியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஓகே மிஸ். எப்போவுமே நான் எக்ஸ்ட்ரா லஞ்ச் கட்ட சொல்லுவேன். பாத்தியா, பருப்பு சாதம் வச்சுருக்காங்க. காரம் கம்மியாக தான் போடுவாங்க, பயப்படாத. அடுத்து சிக்கன் கிரேவி இருக்கு. எனக்கும் சப்பாத்தி வச்சுருக்காங்க. சரி, நீ பருப்பு சாதம் ட்ரை பண்ணுறியா? இல்லை உனக்கு எது வேணும்? மிஸ், உங்களுக்கு பத்துமா மிஸ்? அதெல்லாம் சொல்லக்கூடாது, ஷேர் பண்ணி சாப்பிட்லான்னு சொல்லிட்டேன்ல. உனக்கு என்ன வேணும்? ஃபஸ்ட்டு பருப்பு சாதம் சாப்பிட்றியா? ஓகே மிஸ். சரி, இரு, நான் உனக்கு பருப்பு சாதம் ஊட்டி விடுறேன். ஓகே மிஸ். காரமே இருக்காது, அதனால பயப்படாமல் சாப்பிடு. மிஸ், டேஸ்ட்டாக இருக்கு மிஸ் உங்கள் அம்மா சமைச்சது. நீங்களும் சாப்பிடுங்க மிஸ். சரி, நீயும் நானும் ஷேர் பண்ணித்தானே சாப்பிட்றோம், நானும் சாப்பிட்றேன். நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கு மிஸ். இந்தா சாப்பிடு. மிஸ் போதும் மிஸ். அப்படிலாம் சொல்லக்கூடாது, நானே ஊட்டுறேன்ல, சாப்பிடு. எல்லாரையும் கிறிஸ்மஸ் டெக்கரேஷனுக்கு டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு வர சொன்னல. ஆமாம் மிஸ். அது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கிரவுண்டில் அசம்பிள் ஆக சொல்லு, ஓகேவா? நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீயை டெக்கரேட் பண்ணிடலாம். ஓகே மிஸ். மிஸ், உங்கள் வீட்டு ஃபுட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு மிஸ். தேங்க்யூ ஸோ மச் மிஸ். ஓகே அபி, இனிமேல் ஃபுட்டு கொட்டினதுக்கெலாம் அழக்கூடாது. டிஃபன் பாக்ஸ் திறக்க முடியலன்னா எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுக்கணும், ஓகேவா? ஓகே மிஸ். சரி, எங்கள் வீட்டு சப்பாத்தி நீ சாப்பிட்டே பார்க்கலையே, கொஞ்சோண்டு டேஸ்ட் பண்ணு. இரு, கிரேவியில் டிப் பண்ணி தரேன். ஓகே மிஸ். இங்கே பார்த்தியா, எங்கள் வீட்டு சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். எங்கள் அம்மா சூப்பராக செய்வாங்க. இந்தா சாப்பிட்டு பாரு. மிஸ், எம்மியாக இருக்கு மிஸ். ஆமாம், எங்கள் அம்மா செய்தாலே டேஸ்ட்டாக இருக்கும். இரு, நானும் சாப்பிட்டு பார்க்குறேன். செம்ம டேஸ்ட்டு. எங்கள் அம்மா செய்கிற சிக்கன் கிரேவினா சிக்கன் கிரேவி தான். ஹாய் பசங்களா, இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் அபி டிஃபன் பாக்ஸை கீழே கொட்டிட்டு அழுதா. இது மாதிரி விஷயத்துக்கெலாம் நீங்கள் அழவே கூடாது. டிஃபன் பாக்ஸ் கீழே கொட்டிடுச்சுன்னா போய் மிஸ்கிட்ட சொல்லணும், ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இது மாதிரி நிறைய நல்ல வீடியோஸ் உங்களுக்காக எங்கள் சேனலில் போட்டிருக்கோம், போய் பாருங்கள். இந்த சேனலில் இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பை பாய்.